ஈரோட்டில் ரயில்வே பாலம் இடிந்து பதற்றம். ரயில் சேவைகள் தடை, பயணிகள் அவதி. ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் கேட் புதூர் பகுதியில் உள்ள ரயில்வே நுழைவு பாலத்தின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் ஈரோடு கரூர் பிரதான சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு ரயில்வே துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இடிந்த ஸ்லாபையும் சிறிய கற்களையும் அகற்றும் பணியும் இரும்பு பாதையை சரி செய்யும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கரூரில் இருந்து ஈரோடு வழியாக வரவிருந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. அதேபோல் ஈரோட்டிலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லும் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதி அடைந்தனர். இரும்பு பாதையில் ஏற்பட்ட சேதம் காரணமாக ஈரோடு, திருச்சி, திண்டுக்கல் வழியாக செல்லவிருந்த அனைத்து ரயில்களும் சேலம் வழியாக மாற்றிவிடப்பட்டன. சம்பவ இடத்திற்கு ராட்சத கிரேனை கொண்டு வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் இரவு முழுவதும் பாலத்தை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மொடக்குறிச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் வாகனங்களை மாற்று வழியில் திருப்பி அனுப்பினர். அதிகாரிகள் இதுகுறித்து ரயில்வே பாதையினுடைய பணிகள் மற்றும் மாற்று சாலை போக்குவரத்தும் இயல்பு நிலைக்கு விரைவில் திரும்பும் என்றும் தெரிவித்தனர். பக்கவாட்டு சுவர் இடிந்து விழும் பொழுது நுழைவு பாலத்தின் கீழே வாகனங்கள் எதுவும் பயணிக்காததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.